கரூர் வைஸ்யா நெட் பேங்கிங் ஆப்ல எப்படி வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்றது அப்படிங்கறதான் பார்க்க போறோம். உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு எப்படி வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. கேவிபி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த குயிக் ட்ரான்ஸ்ஃபரை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ப்ளீஸ் செலக்ட்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து அனுப்ப போகிற அக்கௌண்ட் வந்து கரூர் வைஸ்யா பேங்க்கில் இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட்டில் இருக்கிறவங்களுக்கே அனுப்ப போகிறீங்கன்னா நீங்கள் வித்தின் பேங்க் அப்படின்றத கொடுக்கலாம். இல்லை அதர் பேங்க் அப்படின்னா அதர் பேங்க் அப்படின்ற அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நேம் வந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பரு, அதுக்கப்புறம் திருப்பி அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் அக்கௌண்ட் டைப் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஐஎஃப்சி கோட் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட் எவ்வளோ நீங்கள் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிடுங்க. ரிமார்க்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து டெபாசிட் இல்லை கேஷ் இல்லை ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அங்கே போட்டுக்கலாம். ஏதாவது ஒன்று என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் நீங்கள் ஒன்று வந்து அங்கே என்ட்ரு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வந்து சூஸ் பேமெண்ட் டைப் இருக்கும். அதில் வந்து இன்ஸ்டன்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஒரு ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு கீழே எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அக்கௌண்ட் நம்பரு, நேமு, அமௌண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வரும். கீழே கன்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும். கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய எம்பிஎன் வந்து கேட்டிருப்பாங்க. எம்பிஎன் என்ட்ரு பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய ஏரோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆகிடும். ஸோ இப்போது எப்படி வந்துட்டு கேவிபி ஆப்பில் நம்ம வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.